ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அங்கன்வாடி மையத்தில் தர சத்து மாவை வச்சு ஒரு டேஸ்டியான புட்டு தான் பண்ண போகிறோம். இந்த சத்து மாவு பார்த்திங்கன்னா கன்சீவாக இருக்கிறவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. வழக்கமாக இந்த மாவில் கஞ்சி, கொழுக்கட்டை இப்படி தான் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. இந்த மாதிரி ஒரே மாதிரி சாப்பிடாம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக புட்டு செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க. இந்த மாவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து நல்லா கலந்து விடுங்க. தண்ணியை ஒரேடியாக ஊற்றுனீங்கன்னா நல்லா இருக்காது. நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க. இந்த மாவோட பதம் பார்த்திங்கன்னா இப்படி பிடிச்சா பிடிக்க வரணும், உதுத்து விட்டால் நல்லா பொல பொலன்னு உதிர்ந்து வரணும். அதுதான் மாவோட பதம் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தனியாக ஒரு 5 நிமிஷம் எடுத்து வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருக்கும் போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில், இது புட்டு செய்கிற பாத்திரம், இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சிடலாம். இப்போ புட்டு குழாயை எடுத்துக்கலாம். இந்த குழாயில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்துக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா அழுத்தி அழுத்தி விடாதீங்க. அழுத்தி அழுத்தி நீங்கள் விட்டீங்க அப்படின்னா நடுவில் வேகாமல் இருக்கும். இந்த மாதிரி லூஸாக போடும் போது தான் ஒன்று போல் நல்லா வெந்து வரும். இப்போ இந்த அளவுக்கு ஃபுல்லாக போட்ட உடனே அந்த தண்ணி கொதிச்சிட்ருக்கு இல்லைங்களா, அது மேலே வச்சிடலாம். இப்போ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. மாவு பார்த்திங்கன்னா வெந்துடுச்சுன்னா நல்லா வாசனை வரும். அந்த ஓட்டையிலேருந்து நல்லா ஆவி வரும். அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் மாவு வெந்துடுச்சு அப்படின்ட்டு. புட்டுக்குழா இல்லை அப்படின்னா இட்லி பாத்திரத்திலே நீங்கள் செய்யுங்க, நல்லாயிருக்கும். புட்டுக்குழா இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் செய்யாமல் விட்டுறாதீங்க. இப்போ மாவு நல்லா வெந்து வந்துடுச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ அடியில் பார்த்திங்கன்னா ஒரு கம்பி வச்சு தள்ளும் போது நல்லா ஷேப்பு கரெக்டாக வரும். ஆனால் பொறுமையாக தள்ளுங்க. நான் கொஞ்சம் வேகமாக தள்ளிட்டேன், அதனால் உடஞ்சி வந்துடுச்சு. இதை நல்லா உதுத்து விட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு கடாயை எடுத்துக்கலாம். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து செய்யும் போது நல்லா வாசனையாக இருக்கும். 1/4 கப் அளவுக்கு துருவன தேங்காவை வந்து இது கூட சேர்த்துடலாம். இது பாதி அளவு வதங்கினா போதும், ரொம்பலாம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த புட்டு மாவில் பார்த்திங்கன்னா சுகரோட டேஸ்ட் வந்து கம்மியாக இருக்குது. அதனால் நான் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ பாதி அளவு வதங்கினோடனே வெல்லத்தை துருவி சேர்த்துக்கோங்க. நசுக்கி சேர்த்திங்க அப்படின்னா கட்டி கட்டியாக இருக்கும், நல்லா இருக்காது. இது கூடவே ஒரே ஒரு ஏலக்காயை நல்லா பொடிச்சு சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு வேக வச்ச சத்து மாவையும் இது கூட கலந்து விட்டுக்கலாம். மாவு சேர்த்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா கலந்து விடுங்க. ஏன்னா மாவு ஏற்கனவே நல்லா வெந்து வந்துடுச்சு. இதுக்கு மேலே சூடு பண்ண தேவையில்லை, நல்லா இருக்காது, ட்ரை ஆகிடும். இப்போ பாருங்கள், தேங்காய், வெல்லம், மாவு எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் நல்லா கலந்து விட்டாச்சு. சூப்பரான புட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.